ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத படித்தோம். ஆனால் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கல. நான் ஞானம்னா என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஞானம் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, ஞானம் வேற, அறிவு வேற அப்படிங்கிறத படித்தோம். நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம், விஸ்டம் இஸ் நாட் நாலேஜ். ஹல்லேலூயா. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது. அறிவுக்கும் ஞானத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாலேஜ் இஸ் ஹியூமன், பட் விஸ்டம் இஸ் காட்லி, ஹெவன்லி. அது டிவைன் அப்படின்னு சொல்லி படித்தோம். அது டிவைன். ஞானம் என்பது தெய்வீகமானது. ஹல்லேலூயா. அந்த ஞானம் வரும் பொழுது நமக்குள்ள தெய்வீக சுபாவங்களும் நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்டிங்களா? திரும்ப கேளுங்க. ஆமென். நிறைய பேர் அதை கேட்டு ஆன்லைனில் கேட்டு நிறைய பேர் அதை ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் அதை குறித்து பேசுகிறாங்க. ஸோ தே ஆர் பிளெஸட். அப்போ இந்த ஞானம் நமக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு தெய்வீக கிருபை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. A divine grace starts working in our life. ஹல்லேலூயா. ஞானம் வரும் பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, அவன் அறியக்கூடாதவைகளை, ரகசியமானவைகளை அறியக்கூடிய அறிவு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக புத்தி அவனுக்குள்ள உண்டாகிறது. இட்ஸ் a divine knowledge comes with that. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஞானம் யார் கொடுக்கிறா அப்படின்னா, தேவன் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். Proverbs 2:5-6, நீதிமொழிகள் 2:5-6 வசனங்களில் நம்ம படித்தோம். தேவன் ஞானத்தை தருகிறார். யார் ஞானத்தை தருகிறவர்? கர்த்தர். இதை நம்ம யூனிவர்சிட்டியில் வாங்க முடியாது, பைபிள் காலேஜில் வாங்க முடியாது, அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் வாங்க முடியாது. இதை யார் கொடுக்கிறா அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God gives us wisdom. ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அறிவில் குறைவுள்ளவனாக இருந்தான் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். படிப்பு உங்களுக்கு அறிவை கொடுக்கும், ஆனால் தேவனை தேடுவது உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு அறிவு வளருகிறது, ஆனால் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய ஸ்கூலுன்னு ஒன்று வச்சிருக்கிறார், ஆண்டவருடைய ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறவனுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுக்குறாரு? ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. God gives wisdom in his presence. ஆமென். அது எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, வெள்ளியில் இருக்கிற இடத்துல அது இருக்காது, பொண்ணு இருக்கிற இடத்துல அது இருப்பதில்லை, சமுத்திரத்தின் ஆழத்தில் அதை நாம் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கப்படுகிற இடம் எது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம். அதில் தான் நமக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஞானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஞானத்தை நாம் என்ன செய்யணும்னா, வா என்று கூப்பிட வேண்டும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஞானத்தை எப்படி தேட வேண்டும் என்றால், புதையலை தேடுவது போல தேட வேண்டும். ஞானத்தை எப்படி தேடணும்? சும்மா தேடும் பொழுது ஞானம் கிடைப்பதில்லை. ஆமென். ஞானத்தை எப்படி தேடணும்? ஒரு புதையலை தேடுவதைப் போல தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 2 1-6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து விட்டு பின்பு மற்ற காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போவோம். சீக்கிரமாக எடுத்தவங்க வாசிங்க. நீ என் மகனே, பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை என்ன செய்யணுமா? வான்னு கூப்பிடணும். எத்தனை பேர் ஞானத்தை வான் கூப்பிடுறீங்க? நம்ம தங்கத்தை வான் கூப்பிடுறோம், வெள்ளியை வான் கூப்பிடுறோம், ஐஸ்வர்யத்தை வான் கூப்பிடுறோம், வீட்டை வான் கூப்பிடுறோம், அல்லது கேர்ள் ஃப்ரெண்டை வான் கூப்பிடுறோம், பாய் ஃப்ரெண்டை வான் கூப்பிடுறோம். ஆனால் நம்ம எதை கூப்பிடுறதில்லை? ஞானத்தை கூப்பிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கால் விஸ்டம். விஸ்டம் என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும். ஞானத்தை வான்னு கூப்பிடணும், கூப்பிட்டுட்டே இருக்கணும். இதுதான் ஜபம். இது வந்து ஒரு விதமான ஜபம், வான்னு கூப்பிடுவது. ஹல்லேலூயா. இயேசு எதுக்காக போய் ஜெபம் பண்ணார்? இயேசுக்கு என்ன தேவை இருந்தது? அவரே தேவகுமாரன். அவர் சொன்னால் கல்லுகள் அப்பங்கள் ஆகும். பிசாசுக்கு இது தெரியும். ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் ஜெபிக்கிறார். எதுக்கு ஜெபம் பண்ணார்? இயேசுக்கு என்ன தேவை? ஒரு தேவையும் இல்லை. அவருக்கு வியாதி இருந்ததா? அவருக்குள்ள பாவம் இருந்ததா? அல்லக்குள்ள சாபம் இருந்ததா? அல்ல அவருக்கு ஏதாவது தேவை இருந்ததா? நோ, நத்திங். அவருக்கு ஒன்றே ஒன்று தான், அந்த ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்க முடியும் என்றால், ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம்.
சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை தேடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நமக்குள்ளே என்ன இல்லைன்னா புத்தி இல்லை. வி ஆர் ஃபூலிஷ். விசுவாசிகள் கடைசி காலத்தில் எப்படி இருக்கக்கூடாது? ஃபூலிஷாக இருக்கக்கூடாது. பிகாஸ் ஃபூலிஷ் வர்ஜின்ஸ் டிட் நாட் மேக் இட். ஆமென். புத்தி இல்லாத கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க முடியவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? புத்தி இல்லாதவர்கள். தமிழில் வாசிக்கும் பொழுது புத்தி உள்ளவர்கள்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆங்கிலத்தில் வைஸ் வர்ஜின்ஸ். ஹூ ஆர் தே? வைஸ் வர்ஜின்ஸ். சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னை ஞானவானாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. மேக் மீ வைஸ். கிவ் மீ யுவர் விஸ்டம். உங்களுடைய ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. இதை மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுவதைப் போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்வடைந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைகிறாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. எப்போ நமக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் அப்படின்னா, சும்மா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுப்பது கிடையாது. ஆண்டவர் ஞானத்தை எப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அதை வெள்ளியை போல நாடி. ஆமென். எப்படி தேடணும்? வெள்ளியை போல நாடி. காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா? காணாமல் போன வெள்ளிக்காசை எப்படி தேடுவோம்? உங்கள் வீட்டில் ஒரு தங்க காசோ வெள்ளிக்காசோ காணாமல் போச்சுன்னா எப்படி தேடுவீங்க? லைட் அடிப்பீங்க. அப்புறம் படுத்து உருண்டு பிறண்டு கத்தி கூச்சல் போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு மேல் வீட்டுக்காரனை கூப்பிட்டு கீழ் வீட்டுக்காரனை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஐயையோ என்னுடைய தங்கம் காணாமல் போனது, எல்லாம் வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்போ எப்படி ஞானத்தை தேட வேண்டும் என்று இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இப்படி தேடினா ஞானம் கிடைக்காது. ஞானம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், அதை வெள்ளியை போல நாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு சீக். சீக் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, வெள்ளிக்காசை தேடுவது, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடுவதைப் போல தேடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். those who seek me will find me. how to seek God. ஆண்டவரை எப்படி தேடுவது? நம்ம எல்லாம் தேடுற மாதிரி தேடக்கூடாது. அதை எப்படி தேடணும்னா, வெள்ளியை தேடுவதைப் போல. அப்புறம் வாசிங்க. புதையல்களை தேடுகிறது போல. என்ன தேடுறது போல? புதையலை எப்படி தேடுவோம்? ஆர்வமாக தேடுவீங்களா? எப்படி தேடுவோம்? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு புதையல் இருக்குது, எங்கள் அப்பா இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு பேங்க்கில் ஒரு இவ்வளோ காசு வச்சிருக்கிறார். அது எந்த ஊராக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? போவோமா போக மாட்டோமா? ஆமென். எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எங்கள் அப்பா செத்த பிறகு அவருடைய பெட்டியெல்லாம் தேடும்போது ஒரு செக்லீஃபு, ஒரு பழைய இன்சூரன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. அதை பார்த்தா கல்கட்டா, என்னது கல்கட்டாவில் பழைய காலத்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கிறார். அப்புறம் எனக்கு ஒரே ஆர்வம், ஒரு வேளை இந்த இன்சூரன்ஸை கிடைச்ச எங்கள் அப்பா எங்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல, அட்லீஸ்ட் இந்த இன்சூரன்ஸ்லையாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ண, கிடைக்கல கடைசியில். ஆனால் ட்ரை பண்ணேன். அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே? கல்கத்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், அது அடிச்சிட்டேன், பட் கிடைக்கல. அவர் சொன்னார், இது ரொம்ப பழைய வருஷம், இதெல்லாம் தேட முடியாது, அது 1960 போட்டது, கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறீங்க, இது வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இதில் நமக்கு ஒரு விஷயத்தை எப்போ தேடுவோம் அப்படின்னா, பணம் இருந்தால் தான் நம்ம தேடுறோம். நான் சொல்கிறேன், பைபிள் சொல்லுது, பணத்தை விட ஞானம் விலையேற பெற்றது. உங்கள் பணம் எப்போ வேணாலும் உங்களை விட்டு போகும், ஆனால் தேவன் கொடுக்கிற ஞானம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சம்பாதிக்காததை, நீங்கள் தேடி உழைச்சி தேடி கண்டுபிடிக்க முடியாததை ஞானம் உங்களுக்கு கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி ஏழ்மையில் இருக்கிறோம், தரித்திரத்தில் இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அபிஷேகம் இல்லாமல் இல்லை, விசுவாசம் இல்லாமல் இல்லை, நமக்குள்ளே என்ன இல்லை தெரியுமா? புத்தி இல்லை. என்ன இல்லை? புத்தி இல்லை. ஆமென். நமக்குள்ளே என்ன வேணும்? இன்றைக்கி ஞானம் வேணும். அல்லேலூயா. அதனால் இந்த ஞானத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்குள்ளே எல்லாம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென். வசனத்தில் வாசிப்போம் கீழே. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று
நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்புறம் அவர் சொல்றாரு, கர்த்தர் ஞானத்தை. இப்போ யாருக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அப்படின்னா, வெள்ளியை தேடுவதை போல தேடுகிறவர்களுக்கு, ஞானத்தை வா என்று கூப்பிடுகிறவர்களுக்கு. அப்புறம் வாசிக்கிறோம், நீ என்ன செய்யணும், புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில். எப்படி தேடணும்? அதுக்காக உபவாசம் போட்டாலும் பரவாயில்ல, போடணும். எதுக்காக உபவாசம் போடணும்? கல்யாணத்துக்காக, வேலைக்காக கிடையாது. ஞானத்துக்காக என்ன செய்யலாம்? உபவாசம் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னை என்னவா மாற்றுங்க, ஞானவானாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம். பைபிள் இதை நிறைய நம்ம பேசுகிறதே கிடையாது. விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம், கரெக்டு. ஆனால் பைபிள் நமக்கு அதை விட ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக ஞானத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஞானம் இட்ஸ் நாட் ஹியூமன். அது உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் ஹை பிளேசஸ். கீழான இடத்துல ஞானத்தை நீங்கள் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஞானம் தங்குகிற இடம் மேலான இடங்கள், ஹை பிளேசஸ். என்ன பிளேசஸ்? ஹை பிளேசஸ். ஹல்லேலூயா. போன வாரத்தில் வாசித்தோம் இல்லையா, பூரணமான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், நன்மையான எந்த ஈவும், எவ்ரி குட் கிஃப்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் வேர்? வேர் இஸ் ஹெவன்? இட்ஸ் அ ஹை பிளேஸ். இட்ஸ் அ ஹை பிளேஸ், உயரமான இடம். இந்த பூமியில் ஞானத்தை தேடுகிறவன் கண்டுபிடிக்க முடியாது. யூ cannot find wisdom in this earth. God has not placed wisdom in this earth. If you go deep inside, you can find gold, silver, platinum, emerald and all other precious stones. But wisdom cannot be found in these places. Wisdom எங்க கிடைக்கும் அப்படின்னா, உன்னதமான இடங்களிலே. தேவன், அது உன்னதமான இடம் யாருடையதுன்னா கர்த்தருடையது. அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:17 தானே, எடுத்து வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகி? நன்மையான, எல்லாம் சொல்லுங்க, நன்மையான எந்த ஈவும். ஈவுனா என்ன தெரியுமா? கிஃப்ட். கிஃப்ட். பூரணமான எந்த வரமும், பெர்ஃபெக்ட் கிஃப்ட், பூரணமானது. ஆண்டவர் ஞானம். அப்ப ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, இட்ஸ் கம்ப்ளீட். அன்லெஸ் we get wisdom, we are incomplete. ஹல்லேலூயா. ஆமென். ஞானம் பூரணமானது. வாசிங்க. எங்கிருந்து இருந்து வருகிறது? இட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட். ஆண்டவர் எப்படிப்பட்ட, அது எங்கே இருக்குதுன்னா வெளிச்சமான இடத்துல இருக்கிறது. சூரிய வெளிச்சத்தில் இல்லை, தேவனுடைய வெளிச்சத்தில் தான் நம்ம ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. வசனம், ஞானம் எங்கே ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? உன்னதமான இடத்துல. ஆண்டவர் அதை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறார் தெரியுமா? வசனத்தில். இட்ஸ் ஹிடன் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வசனத்தில் என்ன இருக்குது தெரியுமா? ஞானம். தட்ஸ் வை யூ ஹேவ் டு ரீட் யுவர் பைபிள். வசனத்தை நம்ம நிறைய படிக்கணும். வசனத்தை படிக்க 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 இந்த ஞானம் உங்களுக்குள்ள அப்படியே ரப் ஆகிக்கிட்டே இருக்குது. காட் இட். என்ன ஆகுது? உங்களுக்குள்ள ரப் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா புரியுதா? உங்கள் மேலே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. சென்ட் பாட்டில் எடுத்து காலி பாட்டில் கூட கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் வசனத்தை படிக்க 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 உங்கள் மேலே என்ன வருகிறது? அந்த ஞானம் என்கிற விசேஷித்த ஒரு அபிஷேகம் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஞானத்தை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு? உன்னதமான இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஞானம் நம்ம எங்கே கண்டுபிடிக்க முடியாது? பூமியில் கண்டுபிடிக்க முடியாது, மனுஷன்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஞானம் இருக்கிற இடம் உன்னதமான இடம், மேலான இடம். ஹல்லேலூயா. ரைட். இப்போ எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2:17. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2:17. போன வாரம் ஞானத்தை குறித்து நான் கேட்ட பொழுது சிலர் சொன்னீங்க இட்ஸ் நாலேஜ் அப்படின்னு சிலர் சொன்னீங்க, சிலர் அதை அறிவுன்னு சொன்னீங்க, புத்தின்னு சொன்னீங்க. இப்போ இந்த வசனத்தை எடுத்து படிங்க. 2:17-18 படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆமென். ஜெனிசிஸ் 2:17 and 18. ஆமென். ஆண்டவர் அதை குறித்து என்ன சொல்கிறார்? ப்ளீஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ் குயிக்லி ப்ளீஸ். somebody read it. அறிவு என்பது என்ன? இப்போ வாட் இஸ் நாலேஜ்? அறிவுனா என்ன? இப்போ ஞானம்னா பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ அறிவுனா என்ன? எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவு. இட் இஸ் நாட் விஸ்டம். விஸ்டம் இஸ் அபவ் நாலேஜ்.
wisdom is about knowledge. ஹல்லேலூயா. அறிவுக்கு மேலானது ஞானம். அறிவு என்பது என்ன அப்படின்னா, எது நன்மை எது தீமை என்று கண்டுபிடிப்பது தான் அறிவு. ஹல்லேலூயா. ஆமென். படித்தவங்களுக்கு கருப்பு வெள்ளைனா தெரியும். பிகாஸ் இட்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக். பிகாஸ் யூ நோ somebody has taught you this is white and this is black. It is called knowledge. Hallelujah. விஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா, அறிவு. ஞானம் என்பது என்ன அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். அது உங்களுக்குள்ள தேவன் வைக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு, ஆண்டவரை புதையலைப் போல தேடுகிறவர்களுக்கு, அதை வெள்ளியைப் போல நாடுகிறவர்களுக்கு, அதை வா என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை படிப்புனால, அறிவுனால, எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆண்டவர் கிடைக்காது. ஆண்டவர் அதை அவனுக்குள்ள எம்பெட்டிங் பண்ணுறார். காட் எம்பெட்ஸ், உள்ளே கொண்டு வந்த ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் ஞானம். ஹல்லேலூயா. ஏன்னா அது நம்முடையது கிடையாது, அது யாருடையது? தேவன் உடையது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலை வேளையில் புரியுது? எத்தனை பேர் ஞானவானாக மாறணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சபையில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கணும் தெரியுமா? ஞானவான்களாக இருக்கணும். புத்திமான்களாக இருக்கிறத விட ஞானவான்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நாலேஜ்னா வேற, விஸ்டம்னா வேற. நாலேஜ் இஸ் நாட் விஸ்டம். நாலேஜ் இஸ் நோயிங் வாட் இஸ் ரைட் அண்ட் ராங், வாட் இஸ் குட் அண்ட் ஈவில். அதுதான் நாலேஜ். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கிறது. நிறைய பேர் நாலேஜபிளாக பேசுகிறாங்க. நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப அறிவாக பேசுகிறான், புத்தியாக பேசுகிறான். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இல்லை? ஞானம் இல்லை. நான் பின்னாடி பிரசங்கம் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அது ஏன் ஞானம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இப்போ யோபு 32 அதிகாரம் 8-9. ஜோப் 32:8-9. ப்ளீஸ் ரீட் இட் குயிக்லி. எதெல்லாம் ஞானம் இல்லைங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சீக்கிரமாக கவனிங்க. யோபு 32. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை. ஆமாம், வாசிங்க. பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், வயசாயிருச்சு, தாடி வெள்ளையாயிருச்சு, முடி வெள்ளையாயிருச்சுன்னா அவர் ரொம்ப அறிவாளி, ஞானவான்னு நினைக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் எனக்கு வயசாயிருச்சுன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், அதுக்காக உங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் நினைச்ச முடியாது. ஆமாம், சாரி, நிறைய பேர் தப்பாக நினச்சிக்காதீங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா முதியோர்கள் எல்லாம் யார் இல்லை? யார் இல்லை? வயசாயிருச்சு, அவங்க பேச்சை கேளுன்றாங்க. அவங்க நல்ல பேச்சை கேட்கலாம், ஆனால் ஞானம் அவர்களிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்லலாம், நான் எத்தனை வருஷமாக அனுபவமாக இருக்கு. அனுபவம் வேற, அறிவு வேற. அறிவும் வேற. ஞானம் என்பது அதை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. அதால் எனக்கு வயசாயிருச்சுங்கிறதுனால நீங்கள் என்கிட்ட ஞானம் இருக்குன்னு நினச்சக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அனுபவம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அதுக்காக ஞானம் வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? வயசானவங்கள்ட்டெல்லாம் ஞானம் இருக்குன்னா எல்லார்கிட்டையும் ஞானம் இருக்கணும்? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. முதியோர்கள் எல்லாம் யார் அல்ல? ஞானிகள் அல்ல. முதியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நமக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர்களை ஞானவான்களை நம்ம நினைச்ச முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். அப்புறம் வாசிப்போம், இன்னொரு வசனத்தை சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 4:13. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிப்போம் சீக்கிரமா. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இது நம்ம ஊருக்கு ரொம்ப பொருந்தும். இனி ஆலோசனையை கேளாத. எக்லிசியாஸ் 4:13. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும். ஒருத்தன் ராஜாவாக இருக்கிறான், கிழவனாக இருக்கிறான், ஆனால் என்னவா இருக்கிறான்? மூடனாக இருக்கிறான். ஹலோ, பைபிள் யாரை பற்றியோ பேசுது. நிறைய பேருக்கு புரியல, பரவாயில்ல, நீங்களாம் பல்ப் தானே. பைபிள் யாரை பற்றி பேசுது? ஒரு ராஜாவை பற்றி பேசுது. அந்த ராஜா யார்? கிழவன். ஆனால் அவன் யார்? மூடன். மூடன்னா புரியுதா? புத்தி இல்லாதவன். ஆனால் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறான்? ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ புரிஞ்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இன்னொருத்தர் ராஜாவாக இருக்கிறதுனால அவன் ஞானவன் இல்லை.
ஒருத்தர் ரொம்ப வருஷம் அனுபவத்தில் ராஜாவாயிட்டதுனால அவரால் தேசத்தை நல்லா நடத்த முடியும் பைபிள் சொல்லவில்லை. ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? அதற்கு பதிலாக ஞானமுள்ள ஒரு இளைஞன் வாசி. ஹலோ, ஞானமுள்ள ஒரு இளைஞன் வாசி அப்படின்னா அவனுக்கு இவன் எவ்வளவோ பெட்டர். இவன் ராஜாவா இல்லைனாலும் ஞானவான்கள்லாம் பெரிய சீட்லலாம் இருக்க மாட்டாங்க. ஞானத்தை ராஜாவின் இடத்துல. அதனால தான் எல்லா ராஜ அரண்மனையிலையும் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். படிச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, அக்பருடைய அரண்மனையில் பீர்பாலுங்கிற ஒரு அறிவாளி அவர் என்ன செஞ்சிருந்தார், வச்சிருந்தார். ஹல்லேலூயா. அப்போது அக்பர் ஒரு போட்டியை நடத்துகிறார். இதெல்லாம் ஞானத்துக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அக்பர் ஒரு போட்டி நடத்துகிறார். என்ன போட்டினா, அவருடைய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலில் இரவெல்லாம் உடை இல்லாமல் இரவெல்லாம் அந்த தண்ணியிலேருந்து காலையில் வெளியில் வர்றவன் என்ன செய்வான், அவனுக்கு ராஜா பெரிய பரிசெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுப்பார். நிறைய பேர் வருவான். ஆனால் கடும் குளிரான ஒரு நேரம். நிறைய பேர் வருவாங்க, அதில் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் பாதியில் அப்படியே எழுந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு வாலிபன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப நேரம் அதில் இருந்து உயிர் பிழைச்சி காலையில் வெளியில் வந்துடுவான். வந்தோடனே அக்பர் பரிசெல்லாம் எடுத்துகிட்டு, ரொம்ப அருமையாக நீ பண்ணுன அப்படின்னு அந்த பரிசெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அங்கேருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் வர்றார். அவர் தான் மூத்த அமைச்சர். யார்? மூத்த அமைச்சர். அந்த மூத்த அமைச்சர் சொல்லுவார், ராஜா பரிசை கொடுக்காதீங்க அப்படின்வார். என்னப்பா, ராத்திரியெல்லாம் இவன் வந்தானே, இவன் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு விளக்கு தெரியுது இல்லையா, அந்த விளக்குல இருந்து அந்த அந்த சூட்டுனால தான் இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், பிழைச்சி. விளக்கு எங்கே இருக்குது? அந்த காலத்தில் என்ன விளக்கு தெரியுமா? அரிக்கன் விளக்கு. அன்றைக்கெல்லாம் போனீங்கன்னா சாயங்காலத்தில் இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் 6 o'clock ஆன் ஆயிரும், 6 o'clock ஆஃப் ஆயிரும் முனிசிபாலிட்டியில். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு லைன்மேன் இருப்பார். அவர் போய் எல்லா இடத்துலையும் ஃபியூஸ் கட்டையை போட்டுக்கிட்டு வருவார். காலையில் போய் பிடுங்கிக்கிட்டு வருவார். அவர் ஒரு சைக்கிள் வச்சுக்கிட்டு போய்கிட்டே வருவார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, அஞ்சிலாந்தர்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம ஊரில் கேள்விப்பட்டீங்களா? அஞ்சிலாந்தர் பிரதர், உங்களுக்கு தெரியுமா? அஞ்சிலாந்தரில் 5 விளக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் 5 லாந்தர். லாந்தர்னா விளக்குன்னு அர்த்தம். அதை பற்ற வைக்கிறதுக்கு ஒருத்தர் போய் கெரோசினெல்லாம் ஊற்றி அதை பற்ற வச்சுட்டு வருவார். அந்த இடம் என்ன செய்யும், விளக்கு அறியும். காலையில் போய் அதை அமைச்சு அதெல்லாம் சேஃப் பண்ணிட்டு வருவார். அப்போ இப்போ என்னன்றார் இந்த அமைச்சர், அந்த விளக்குலேருந்து வந்த சூட்டுனால தான் இவர் என்ன பண்ணிட்டாரு, ராத்திரியெல்லாம் இவர் என்ன பண்ணிட்டாரு, சூடாயிருச்சு இவர் உடம்பு தண்ணியில். அதனால தான் இவர் ஜெயிச்சா, அதனால் இவருக்கு பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு பரிசை கேன்சல் பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல பீர்பால் இதை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்து அடுத்த நாள் பீர்பால் என்ன பண்ணுவார்னா, அடுப்பை போட்டுக்கிட்டு சட்டியை இவ்வளோ உயரத்தில் வச்சு கீழே நெருப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த வழியில் அக்பர் வருவார். கேட்பார், என்ன பீர்பால் என்ன செய்கிறீங்க? பிரியாணி செய்கிறேன் அக்பர். ராஜா, என்ன செய்கிறேன்? நான் பிரியாணி செய்கிறேன். எந்த முட்டாளாவது பிரியாணி இப்படி செய்வானா அப்படின்னு கேட்டார். என்ன ராஜா சொல்கிறீங்க? அடுப்பு வச்சுருக்கிறேன், விறகு வச்சுருக்கிறேன், விறகு எரியுது, சட்டி வச்சுருக்கிறேன், இதை விட என்ன செய்யணும்? ஏங்க, சட்டி நெருப்புக்கும் சட்டிக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியில் என்ன வராது, சூடு வருமா? என்ன இப்போ பீர்பால், நீங்கள் இவ்வளோ ஒரு அறிவுள்ள மனுஷன், நீங்கள் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறீங்களே அப்படின்னா யாரை திட்டுவார்? பீர்பாலை திட்டுவார். அப்போ சொல்லுவார், ராஜா இதே மாதிரி தான் போன வாரம் நீங்களும் ஒரு முட்டாளான ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்வார். என்ன பீர்பால் சொல்கிற? ஆமாம், அந்த மனுஷன் ராத்திரியெல்லாம் தன்னுடைய அவன் எதையோ அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அவன் கேட்பான். ராஜா கேட்பார், ராஜா தம்பி நீ எப்படிப்பா இந்த குளிரை நீ தாங்கிக்கிட்டேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன், என் கவனத்தை வேறு எங்கேயும் சில தடவை வைக்கல, அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே அந்த ராத்திரியை ஓட்டிட்டேன், அதனால் ஜெயிச்சிட்டேன் ராஜான்வார். அப்போ தான் அந்த அமைச்சர் சொல்லுவான், அந்த விளக்குல இந்த சூடு இவருக்கு என்ன ஆயிடுச்சு. அப்போ தான் பீர்பால் கேட்பார், ராஜா அன்றைக்கி அவன் சொன்னதை நம்புனீங்க, நான் சொன்னதை என்ன செய்ய மாட்டேன்றீங்க, நம்ப மாட்டேன்றீங்களே. அப்போ தான் ராஜாவுக்கு என்ன வந்தது, கிழட்டு ராஜா, மூடனான ராஜா. இளைஞனான பீர்பால் அறிவாளி, புத்திசாலி, வாசி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. இதே போல தான் அப்போ இந்த ஞானம் என்பது பெரிய இடத்துல கிடையாது. அறிவாயிருச்சு, வயசாயிருச்சு, நான் ராஜாவாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. சின்ன பையன் கூட என்ன இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் நமக்கு ரொம்ப எல்லா விஷயம் இதெல்லாம் எப்போ வாசிக்கிறோம், பீர்பால் கதையில் வாசிக்கிறோம். 4000 years before God has written this. எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? ஹல்லேலூயா. அதனால் எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் நான் சொல்கிறது ரைட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமென். சில நேரத்தில் என் பையன் கூட எனக்கு தெரியாத சில விஷயங்களை எனக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானம் என்பது வயதாகிறதுனால வர்றதெல்லாம் கிடையாது. வயசாகிறதுனால நமக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. இட் டசன்ட் கம் த்ரூ எக்ஸ்பீரியன்சஸ்.
நான் நிறைய பைபிள் படிச்சிட்டேன், நான் ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டேன், அதனால் ஞானம் வந்துச்சு. நோ நோ நோ, பைபிள் அப்படி ஒரு இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஐ ஹவ் 4-5 டிகிரி வச்சுருக்கிறேன், எனக்கு ஞானம் வந்துச்சுன்னா கிடையாது. ஞானத்துக்கு அதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஞானம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறார்? ரொம்ப தெளிவாக படித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஞானத்தை கொடுக்கிறார். அதை வான்னு கூப்பிடுறவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தில் வாசிக்கிற ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், இதுக்கு முதல்ல என்ன தெரியுமா வேணும்? தாழ்மை வேணும். பெருமை உள்ளவனால ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் நினச்சிப்பான், எனக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, புத்தி இருக்குது, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், அறிவு இருக்குது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சொல்கிறது ரைட்டு, எனக்கு பதவி இருக்குது, நான் ராஜா, நான் அரசாள்றேன், இதனால எனக்கு ஞானம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இதெல்லாம் ஞானம் கிடையாது, இவர்களிடத்துலலாம் ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போம். அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. வில் கோ டு டேனியல், புக் ஆஃப் டேனியல். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை திரும்புங்க. தானியேலை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயம் பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. தானியேல் ஒரு வாலிபன். தானியேல் யார்? யங்மேன், ஒரு வாலிபன். தானியேல் எக்ஸைலில் போகும் பொழுது, when he went into captivity, when he was taken into exile, he was just 17-18 years old. 17-18 வயசுள்ள ஒரு வாலிபன். he was an ordinary young young man. 17-18 வயசு தான் அவனுக்கு, சின்ன பையன். ஹல்லேலூயா. டீனில் யூத், டீன் முடிஞ்சு போச்சு. நவ் இஸ் எ யூத், யங் மேன். அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க. சிறைப்பிடிப்பு, கரெக்ட், சிறைப்பிடித்து விட்டார்கள். கரெக்ட், சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். எங்கேருந்து சிறைப்பிடித்து விட்டார்கள்? எருசலேமிலிருந்து சிறைப்பிடித்து எங்கே கொண்டு போயிட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே பாபிலோன் தேசத்தில் தானியேல் எப்படி இருக்கிறாருன்னா, இப்போது சிறை கைதி. அவர் யார்? சிறை கைதி. இஸ் அ கேப்டிவ், இஸ் இன் எக்ஸைல். தன்னுடைய நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு ராஜா கொண்டு போயிட்டார். இவங்க இந்த தானியேல், மிஷாவேல், அசரியேல், தானியேல் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் அறிவு இருக்குது, லேசாக அறிவு இருக்குது. ஆனால் ஞானம் இல்லை, லேசாக அறிவு இருக்குது. பைபிள் வாசிங்க, 10வது வசனம், அதில் 1:10, 1:8. ஆல்ரெடி யாருன்னா படித்தவங்க. யார்? தானியேல், மிஷாவேல், இவங்கெல்லாம் யார்? ஆல்ரெடி இப்போ யூத கலாச்சாரத்தில், யூத அறிவில் தேறினவர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு ஏற்கனவே அங்கே என்ன டீச் பண்ணியிருப்பாங்க? பைபிளை டீச் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லாக வசனத்தை டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவங்க இந்த ராஜா செலக்ட் பண்ணும்போது எப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்ணுவார்னா, நல்ல திடமான, படித்த, அழகான, மாசில்லாத, அப்படின்னா இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாரு. வாசிங்க கீழே. எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் அஸ்பனேஸுக்கு கற்பித்தான். இப்போ இவங்களுக்கு எபிரேய எழுத்து தான் தெரியும். ஆனால் இப்போ இவங்க they have to be trained in the பாபிலோனியன் லெட்டர்ஸ். கல்தையருடைய எழுத்துக்களில் இவங்களை கொண்டு போய் என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக இப்போ ட்ரைனிங் நடக்குது. எத்தனை வருஷம் ட்ரைனிங்? 3 வருஷம். எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் உனக்கு? 3 வருஷம். 3 வருஷம் ட்ரைனிங்கில் எப்படி வந்துடணும்? தானியேல் மாதிரி வந்துடணும். ரைட், குட், வெரி குட். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இப்போ ராஜா செலக்ட் பண்ணி 3 வருஷம் கொண்டு போயிட்டார். எங்கே கொண்டு போயிட்டாரு? ராஜாவுடைய வேலை. நீ ராஜாவுடைய வேலைக்கு போயிருக்க. யாருடைய வேலைக்கு போயிருக்க? ஊழியங்கிறது ராஜாவுடைய வேலை, மனுஷனுடைய வேலை கிடையாது. யூனோ, மினிஸ்ட்ரி இஸ் கிங்ஸ் ஒர்க். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஹி ட்ரெயின்ஸ் தெம். ட்ரெயின் பண்ணி தான் ஆண்டவர் என்ன கொண்டு வெளியே என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறார். ஆமென். அப்புறம் அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியாங்கிறது யூத பேர். நம்ம சொல்கிறது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் யாருடைய பேர் தெரியுமா? யாருடைய பேர்? அந்த ஊரில் இருக்கிற சாமி பேர். என்ன பேர்? தானியேலுக்கு ஒரு பேர் வச்சாங்க. தானியேலுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ போன உடனே என்ன பண்ணிடுவாங்க? பேரை மாற்றிடுவாங்க. மாற்றி அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருவாங்க? அவர்களுடைய தெய்வங்களுடைய பேரை யாருக்கு வச்சுருவாங்க? இவங்களுக்கு வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் யாருக்கு பேரை மாற்றுறாங்க தெரியுமா? யோசேப்புக்கு பேரை மாற்றிடுறாங்க. யோசேப் அங்கே போனோன்னே யோசேப்புடைய பேர் என்னவாக மாறிடுது? எகிப்தியுடைய பேராக மாறிடுது. அப்போ தான் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியும். கன்வர்ஷன் நடக்குது. என்ன நடக்குது? கன்வெர்ட் ஆகிற. இப்போ இவங்களை என்ன பண்ணிடுறாங்க? அவங்களுடைய இதுக்கு என்ன பண்ணிடுறாங்க? கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. கன்வெர்ட் பண்ணோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களை கொண்டு போய் 8வது வசனம் வாசிப்போம்.
பாருங்க, கீழே வாசிங்க. மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேகம் என்று மறுபெயரிட்டான். பிரதானிகளின் தலைவர் தானியேலுக்கு பெல்தே ஷாத்சார், அனனியாவுக்கு சாத்ராக், மிஸ்ஸாவேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத் நேகம் என்று மறுபெயரிட்டான். பேர் மாற்றிடுறாங்க. அதே பேரில் என்ன செய்யறதில்ல, அவங்க அங்கே வச்சுக்கிறது இல்லை. அங்கே போனோடனே பேர் என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆகிடுது. என்ன பேரை மாற்றிட்டாங்க, 4 பேருக்கு என்ன பண்ணிடுறாங்க, பேரை மாற்றிடுறாங்க. அப்படி தான் அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு கன்வர்ஷன் நடக்குது. அப்புறம் கீழே வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஓகே, இப்போ இந்த ஹோல் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? என்ன நடந்துச்சு, தானியேலை எப்படி கொண்டு போகிறாங்க, என்னென்னலாம் செய்கிறாங்க, அவருக்கு எப்படி பேரெல்லாம் மாற்றுறாங்க, அப்படியெல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல. இப்போ தானியேல் ஒரு விசேஷித்த காரியத்தை தானியேல் செய்கிறார். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ராஜாவுடைய போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். இஃப் யூ வாண்ட் டு பி வைஸ், நீங்கள் ஞானத்தில் வளரணும், தெய்வீக ஞானம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய காரியத்தில் உலகத்தினுடைய அறிவினாலே நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்தினுடைய காரியம் வேற, தேவனுடைய காரியம் வேற. அல்லேலூயா. அதனால தான் தேவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க. பிரித்து எடுத்து கொண்டு போய் 3 வருஷம் உள்ளே வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க? அவர்களைப் போல மாற வேண்டும் என்று ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் இவர்களை உள்ள வச்சு இவர்களுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தில் இவர்கள் மூலமாய் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் ட்ரைனிங். ஞானம் எல்லாருக்கும் கிடைப்பதல்ல. ஞானம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, தங்களை உலகத்திலிருந்து வேர் பிரித்து கொள்கிறவர்களுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். இங்கே எத்தனை பேர் ஞானத்தை பெற்றிருக்கிறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஏன்? ஞான கர்த்தர் தருகிறார். யாருக்கு தருகிறார்? 1, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. 2வது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. எப்படி தேடுகிறவர்களுக்கு? கர்த்தரை தேடுகிறதுல 2 இருக்கு. தேவைக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு, பிரச்சனைக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. ஆனால் அதை தாண்டி தேவனை அறிகிற அறிவை அடைவதற்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. பைபிள் ஆறுதலுக்காக படிக்கிறவன் உண்டு, அறிவுக்காக படிக்கிறவன் உண்டு, கர்த்தரை அறிகிறதற்காக படிக்கிறவர்கள் உண்டு. நீங்கள் எதுக்காக படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பைபிளில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆறுதலும் இருக்கிறது, உங்களுக்கு அறிவும் இந்த வேதத்தில் இருக்கிறது. தட்ஸ் வை மெனி பீப்புள் ஹேவ் பைபிள் நாலேஜ் பட் தே ஆர் நாட் வைஸ். நிறைய பேருக்கு வேதத்தை குறித்து எங்கே வசனம் கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த வசனம் எங்கே இருக்கு அப்படி எடுப்பாங்க. சொட்டக்கு போடுற நேரத்தில் வசனம் வந்துடும். அதனால் அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தரை அறிகிற அறிவுக்காக பைபிளை படிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். டோன்ட் ரீட் பைபிள் பிகாஸ் நைட் யூ ஆர் ஹேவிங் ட்ரீம்ஸ், பேட் ட்ரீம்ஸ். மெனி பீப்புள் ரீட் பைபிள் பிகாஸ் தே ஆர் ஹேவிங் பேட் ட்ரீம்ஸ். நிறைய பேருக்கு இந்த பைபிள் படிச்சுட்டு பைபிள் படித்தா தூக்கம் வருன்றதுக்காக பைபிள் படிக்கிறாள்லாம் உண்டு. பைபிள் படித்தா என்ன வந்துடுது? தூக்கம் வந்துடுது பிரதர், அதனால் கொஞ்சம் பைபிள் படித்தா தூங்கிடுவேன். இல்லை இல்லை, பைபிள் தூக்கம் மாத்திரை. பைபிள் நிறைய பேருக்கு என்ன மாத்திரை? தூக்கம் மாத்திரை. அதுக்காக இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பைபிளை எப்படி படிங்க? அவரை அறிகிற. ஆமென். அதனால தான் இந்த கேலண்டரில் வசனம் படிக்கிறது, காலையில் எந்திரிச்சு போகும்பொழுது ஒரு ஜெபம் பண்ணுறது, அப்படியே ஒரு பைபிளில் இப்படி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிறது, தட் வில் நாட் மேக் யூ வைஸ். அது உங்களை ஞானவானா என்ன செய்யாதே, மாற்றாது. இந்த பூமியில் இருக்கிறவங்க வரைக்கும் உங்களுக்கு அறிவு கிடைக்கும். மேபி பைபிளை பற்றி இங்கே அங்கே 1, 2 நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு ஆறுதல், சமாதானம் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்காம இல்லை, கண்டிப்பாக ஆண்டு வசனம் தானே, கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதை தாண்டி அவரை அறிகிற அறிவுக்காக வசனத்தை படிக்கிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். யாருக்கு ஆண்டவர்? இப்போ புரியுதா? ஹவ் யூ டு கெட் விஸ்டம். இப்போ தானியேல் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு. ஏன் கரைப்படுத்தி கொள்ள? ஏற்கனவே இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு.
அவர்கள் கொண்டு வருகிற எல்லா போஜனமும் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட பிறகு தான் எங்கே வரும்? இவங்களுக்கு இந்த ராஜாவுக்கே வரும். அதனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறாரு, திராட்சை ரசத்தினால் மதுபானத்தினால் அங்கேருந்து வருகிற எந்த விதமான மாம்சத்தினாலும் நான் என்ன செய்யறதில்லை, என்ன கரைப்படுத்தி கொள்ள போடுறதுலேருந்து ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை பண்ணி கொடுக்குறார். என்ன பண்ணுறாரு? பொருத்தனை பண்ணி கொடுக்குறார். பொருத்தனை பண்ணிவிட்டு அவர் சொல்கிற 3 வருஷம் அவர் திராட்சை ரசம் குடிக்கல, அங்கேருந்து எந்த மாம்சத்தையும் சாப்பிடல. அவர் சாப்பிட்டது ஒன்று காய்கறிகள், பழங்கள், நட்ஸ், இதை மட்டும்தான் சாப்பிட்றார். ஏன் ராஜா இந்த பானத்தை அவர்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, ராஜ அரண்மனையில் சேவிக்கிற எல்லாருமே ராஜ போஜனத்தை தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஹல்லேலூயா, ஆமென். இது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய ராஜ போஜனத்தை புசிக்க தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் கஞ்சி தான் குடிக்கணும்னு கிடையாது. ஆண்டவர் ராஜ போஜனத்தினால் திருப்தியாக்குவார். நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஊழியம் செஞ்சால் கஞ்சி குடிக்கணும், ஊழியம் செஞ்சால் கோட்டு போடக்கூடாது, சூட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிடையாது, பைபிள் அப்படி சொல்லவே கிடையாது. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராஜபோஜனத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அவருக்காக ஊழியம் செய்கிற, இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு விசேஷம் தான். ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருக்கும் அல்ல. ஏன்னா சிலர் வாலண்டியராக ஊழியத்துக்கு வரலாம், சிலர் விரும்பி வரலாம். அழைப்பு பெற்று வர்றது வேற, விரும்பி வர ஆண்டவர் செலக்ட் பண்ணுறது வேற, நம்ம ஆண்டவரை செலக்ட் பண்ணுறது வேற. நம்மளை ஆண்டவர் செலக்ட் பண்ணார்னா ராஜபோஜனம், நம்ம ஆண்டவரை செலக்ட் பண்ணோம்னா நம்ம போஜனம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதனால் செலெக்ஷன்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா, இப்போ மிலிட்ரியில் உங்களை செலக்ட் பண்ணிட்டா மிலிட்ரியில் இருக்க எல்லா வசதியும் உங்களுக்கு ஃப்ரீ, ரிட்டையர் ஆனாலும் ஃப்ரீ கிடைக்குது. நீங்களாக போய் மிலிட்ரியில் வாலண்டியராக வேலை செய்யணும்னா உங்களுக்கு ஒரு தடி தான் கிடைக்கும், துப்பாக்கி கிடைக்காது. துப்பாக்கி வச்சு தீவிரவாதியை கொண்டு போடலாம், தடியை வச்சு நாயை கூட நினச்சி இந்த காலத்தில் இருக்கிற நாயை வரட்ட முடியறதில்ல. எத்தனை பேருக்கு புரியுது? அப்பா சரி, இப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. இந்த 3 வருஷமும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா உபவாசம் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உபவாசங்கிறது நான் சாப்பிடாம தூங்காமல் இருக்கிறது மாத்திரம் உபவாசம் அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நான் செய்வதில்லை என்பதும் ஒரு உபவாசம். எத்தனை பேருக்கு புரியுது? தண்ணி அடிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நான் செய்கிறதில்ல. ஒருவேளை இந்த கறி சாப்பிட்றது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நான் செய்கிறதில்லை. இந்த உடை போடுவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, நான் செய்கிறதில்லை. நான் என்னை என்ன பண்ணிக்கிறேன்? ஆண்டவருக்காக பிரித்தெடுத்துக் கொள்கிறேன். ஐ செப்பரேட் மை செல்ஃப் ஃபார் காட். ஏன் ஆண்டவருக்காக என்னையே என்ன செஞ்சுக்கிறேன்? இது போதனை இல்லை, இது அர்ப்பணிப்பு. போதனை வேறு, அர்ப்பணிப்பு வேறு. அல்லேலூயா. சிலர் காதில் கம்மல்லாம் கட்டிடுவாங்க, வெள்ளைப்புடவை கட்டிடுவாங்க, பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அது உபதேசத்தினால வரவே கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி வரவே கூடாது. நான் அர்ப்பணித்து வரலாம். நான் ஆண்டவருக்காக இதை விடுறேன், ஆண்டவருக்காக தான் நான் இதை செய்கிறேன்னு வரலாம். நான் சொல்லி 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 உங்களுக்கு வரக்கூடாது. வந்தால் அது என்னவாயிரும்? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, அது மேலே இருக்கிற நாட்டம் போகாது. நான் சொன்னதுனால நீங்கள் அப்படி வருவீங்க. நான் ஒரு சரி, இப்போ ஞானம் அர்ப்பணிப்பு என்பது நம்மளை பொறுத்தது. நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ, ஆனால் அந்த அர்ப்பணிப்பில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நான் குறுந்தாடி 1990 வச்சேன். இந்த ஃப்ரெஞ்ச் பீடை 2000 வச்சேன். இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு டைம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா டாக்டர்கிட்ட பேச முடியாது. டாக்டர் சொன்னார், வலிச்சாதான் ஆப்ரேஷன் பண்ணுவேன். டாக்டர் 25 வருஷமாக வச்சுருக்கிறேன், பரவாயில்ல எடுத்துருங்க அப்படின்னாரு. சிலதெல்லாம் 25 வருஷமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது எடுத்தான் ஆகணும். அதே மாதிரி தான் பரலோகத்துக்கு போகும்பொழுதும் சிலதெல்லாம் நீங்கள் எல்லாம் தான் உயிராக வச்சுருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், விட்டுட்டு வந்தால் வா, இல்லைனா போ அப்படின்றார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ்டர் சொன்னால் கேட்காதவர்கள் டாக்டர் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் உழுது பிரசங்கம் பண்ணும்போது நடக்காததெல்லாம் ஆண்டவர் 2 குத்து விட்டாருன்னா எலும்பு உடஞ்சி அப்படியே மேலே படுத்திருக்கும் பொழுது தெரியும். அவன் ஒவ்வொன்றா உருவான், ஒன்றும் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ், இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர். அதே மாதிரி தான் சில நேரத்தில் பரலோகத்தில் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நினச்சிக்குவார். அந்த சூழ்நிலைக்கு போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே என்ன இருங்க, ஆண்டவரே நானே சரண்டர் ஆயிடுறேன் சுவாமி, நானே வந்துடுறேன்ப்பா,
இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? ரெண்டுமே நான் தான் சொல்கிறேன், எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது என்னுடைய திருமணத்தில் பாஸ்டர் வந்து சொன்னார், தம்பி இந்த ஃப்ரெஞ்சு பீட் எடுத்துருப்பா, கல்யாணம் அன்னைக்காவது எடுப்பேன். நான் சொன்ன பொருத்தனை பண்ணிட்டேன் பாஸ்டர். என்ன பண்ணிட்டேன்? பொருத்தனை பண்ணிட்டேன் பாஸ்டர், எடுக்க முடியாது அப்படின்ட்டு. என் மேலே ரொம்ப கோபம் இருக்குது. என் கல்யாண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் இப்படி தான் இருப்பேன். கடும் கோபத்தில் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் இன்னும் வருத்தப்படல. அதுக்கப்புறம் வருத்தப்படல, இன்றைக்கி அது நரைச்சும் போச்சு. அதனால் சில விஷயங்களில் நம்ம, ஆனால் இந்த விஷயத்தில் சொல்ல உறுதியாக இருங்கன்னு சொல்ல, நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களில் எப்படி இருக்கணும்னா உறுதியாக இருக்கணும். நான் ஆண்டவருக்காக அதை பொருத்தனையோடு அர்ப்பணிப்போடு அதை என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல பிரசங்கம் வரலாம், எவ்வளோ வேணாலும் வரலாம், நான் மாறக்கூடாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு நான் பண்ண பொருத்தனை, அன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன வேணாலும் பேசலாம், நான் நினச்சக்கூடாது, மாறக்கூடாது. அர்ப்பணிப்பு என்பது தேவன் ரொம்ப மதிக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயங்களில் நம்ம பண்ணுற அர்ப்பணிப்பை தேவன் ரொம்ப மதிக்கிறார், ரொம்ப கனம் பண்ணுறார் அதை. ஹல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் என்ன பண்ணுறாருன்னா தன்னை அர்ப்பணிக்கிறார். 3 வருஷம் நான் என்ன செய்ய மாட்டேன், ராஜ சமூகத்தில் வருகிற எந்த போஜனத்தையும் நான் என்ன செய்வதில்லை, புசிப்பது இல்லை. அர்ப்பணிப்பு. ஊழியத்துக்கு நிறைய அர்ப்பணிப்பு தேவை, தியாகம் நிறைய தேவை. இந்த தியாகத்தின் நடுவில், அர்ப்பணிப்பின் நடுவில் தான் தேவன் நம்மை ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படியும் ஊழியம் செய்யலாம், எப்படி வேணாலும், அப்படி கிடையவே கிடையாது பைபிளில் எங்கேயும். ஸோ இந்த ஞானம் அடைவது, ராஜ சமூகத்தில் போய் நிற்பது, இதெல்லாம் லேசான விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு என்ன சொல்வது, விட்டு கொடுத்தல் நமக்குள்ள கண்டிப்பாக உருவாக வேண்டும். உருவாகும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நீசர்கள் முன்னாடி நிற்க மாட்டோம். நீசர்கள்லாம் புரியுதா? சாதாரண மனிதர்கள் முன்னாடி நிற்க மாட்டோம். நம்ம ராஜ சமூகத்தை தரிசிப்போம். எங்கே தரிசிப்போம்? ராஜ சமூகம். தானியேலை கண்டு எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்க? ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த ராஜ சமூகத்தில் நிறுத்தப்பட்ட நிறைய பேரை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் அத்தனை பேரிலும் விசேஷித்தவன ஆண்டவர் யாரை வைத்தார் தெரியுமா? தானியேலை வைத்தார். அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அங்கிருந்த ஜோசியர்கள், அங்கிருந்த யாரு சாஸ்திரிகள், அங்கிருந்த மந்திரவாதிகள் எல்லாரை பார்க்கிலும் தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். How many times? 10 times. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற பலன். அதுதான் தேவனுக்கு விட்டு கொடுத்து வாழும் பொழுது, தேவனுக்காக ஓடும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. அவன் சாதாரண இடத்துல வல்லரசுகிட்ட போய் நிற்கிறான். அவர் யார் தெரியுமா? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வல்லரசு. வல்லரசுனா பல தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா. அன்னைக்கு இந்தியா உட்பட பல தேசங்களுக்கு அவர் தான் அன்னைக்கு ராஜா. யாரு? நேபுகாத்நேச்சார். இந்தியாவுக்கும் அவர் அன்னைக்கு ராஜாவாக இருந்தார். எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சுன்னா முதல்ல இருக்கும் அங்கே. அது ஒரே ஒரு இடத்துல தான் மென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் அவர் அப்போ இந்தியாவிலேருந்து பல இடங்களை அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார். அந்த இடத்துல ராஜ சமூகத்தில் தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய பெயர் மாற்றப்பட்ட தானியேலை விசேஷித்த ஆவியினாலே நிரப்பி சாஸ்திரிகள், ஜோசியர்கள் எல்லாரை பார்க்கலும் 10 மடங்கு சமர்த்தனாய் தேவன் அவனை கொண்டு போய் நிறுத்துறார். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. சொல்கிறேன், வாலிபர்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. ஒரு நாளும் போகவே போகாது. ஆண்டவர் உங்களை சாதாரண மனிதர்கள் முன்னாடி நிறுத்தவே மாட்டார். ஆண்டவர் உங்களை எலிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஞானம். இந்த ஞானம் அடையும் பொழுது உங்களை எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ராஜாக்கள் ராஜ சமூகத்தில் ஆண்டவர் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை யார் ஐடென்டிஃபை பண்ணுறான்னா, ராஜா ஐடென்டிஃபை பண்ணுறாரு. வசனம் சொல்லுது, ராஜா அவர்களை அவசிங்க, ராஜா அவர்களோடு பேசினால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவருக்கும் காணப்படவில்லை. அப்படின்னா ஞானம், அறிவு வேற ஒருத்தருக்கும் அந்த மாதிரி அறிவு ஞானம் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க,
விட்டு கொடுத்து தேவனுக்காக வாழ்கிறவங்க நீசருக்கு முன்னாடி நிற்கவே மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண மனிதர்கள் மாதிரி கர்த்தர் உங்களை நிறுத்த மாட்டார். கர்த்தர் உங்களை ராஜ சமூகத்தில் கொண்டு போய் தேவன் நிறுத்துவார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது ஞானத்திலும், முதல்ல என்ன சொல்லுது வசனம்? ஞானம், அடுத்து புத்தி. ஞானம் வந்துருச்சுன்னா புத்தி தானாக வந்துடும், அண்டர்ஸ்டாண்டிங் தானாக வந்துடும். இதுக்காக நீங்கள் ஒன்றும் பிரயாசப்படவே வேண்டாம். நியூ லைஃப் சர்ச்சஸ் என்ற ஒரு சர்ச்சை மகாராஷ்டிராவில் ஒரு ஊழியக்காரர் ஆரம்பித்தார். என்ன சர்ச்சு? நியூ லைஃப். அவர் ஏறக்குறைய மகாராஷ்டிரா முழுவதும், அதை சுற்றி இருக்கிற நிறைய பூனா, மகாராஷ்டிரா நிறைய இடங்களில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை ஸ்தாபித்து பெரிய ஒரு ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். பெரிய ஊழியம். அவரை அவ்வளோ எளிதாக போய் யாரும் நினைச்ச முடியாது, பார்த்து விட முடியாது. அவர்கிட்ட படித்தவர் தான் நம்ம யூனியன் சர்ச்சினுடைய கிரென்வில் ஃபெர்னாண்டஸ். அப்போ சொல்வார், அந்த பாஸ்டர் எவ்வளோ படிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2ஆம் கிளாஸ். எவ்வளோ? மும்பை பட்டணத்தில் 2ஆம் கிளாஸ் படித்த ஒரு பையனை கொண்டு போய் தேவன் நூற்றுக்கணக்கான திருச்சபைகளை உருவாக்கினார். அவர் இத்தனைக்கு பைபிள் காலேஜுக்கு போனது கிடையாது, எழுத படிக்கக்கூடிய அறிவு இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். இன்றைக்கி நிறைய பேர் அறிவோடு புத்தியோடு ஊழியம் செய்யணும்னு பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் ஞானத்தோடு நம்ம இருக்கணும்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சொல்கிறாரு, அந்த திருச்சபைக்கு வருகிறவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வருவார்கள், வக்கீல்கள், டாக்டர்கள், படித்தவர்கள், அறிவுள்ளவர்களெல்லாம் வருவார்கள். இவரை பார்ப்பதற்கு பல நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணுவாங்க. யார்? கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற யாரையும், கழுதையை கூட கர்த்தர் உபயோகிப்பார். ஆனால் என்ன தேவை தெரியுமா? அர்ப்பணிப்பு. தானியேலுக்குள்ள ஞானம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? அர்ப்பணிப்பு. 3 வருஷம். ஜஸ்ட் இமேஜின், எத்தனை பேர் அந்த காலேஜில் இருந்தாங்கன்னு தெரியல. தானியேலும் அந்த காலேஜில் தான் படிக்கிறார். இப்போ ஒரு காலேஜ் எத்தனை வருஷம்? ஒரு டிகிரின்றது இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி, ஒரு டிகிரி எவ்வளோ வருஷங்க? 3 இயர்ஸ் தானே? உண்மையா இல்லையா? எல்லா டிகிரியும் 3 இயர்ஸ். இதெல்லாம் பைபிளில் இருந்தால் எடுத்திருக்கான். 3 வருஷம் ட்ரெயின் பண்ணுறான். இந்த 3 வருஷம் உங்களை ட்ரெயின் பண்ணும் பொழுது எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க, லைஃப்பை ஜாலியாக அனுபவிக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. நீங்கள் மாத்திரம் ஆண்டவருக்காக வேர் பிரித்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல எத்தனை பேர் உங்களை என்னென்ன பேசுவாங்க? சொல்லுங்கள். பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? இதெல்லாம் தாண்டி தான் யார் வந்தா? தானியேல் வந்தார். அவர் கேட்டிருப்பாங்க, நாங்கள்லாம் சாப்பிட்றோம், இவன் என்ன? நாங்கள்லாம் அதை பார்க்குறோம், நீ என்ன? நாங்கள்லாம் இங்கே போகிறோம், நீ என்ன? கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்டிருப்பான். எல்லாரையும் கேட்டு அதெல்லாம் தாண்டி தானியேல் அர்ப்பணித்ததுனால தான் அந்த விசேஷித்த ஞானம். அல்லேலூயா. இப்போ ஞானம் எப்படி வருகிறது என்றால், அர்ப்பணிப்பு. யாருக்கு அர்ப்பணிக்கிறது மூலமாக தேவன் கொடுக்குறாரு? தேவனுக்கு அர்ப்பணிப்பதின் மூலமாய் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஞானம் கிடைக்கிறது. ஞானம் வந்த உடனே நம்ம எங்கே போய் நிற்கிறோம் தெரியுமா? ஞானத்தை பெற்ற மனிதர்கள் சாதாரண இடத்துல நீங்கள் தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அவர்களை. அல்லேலூயா. அவர்களை தேவன் உயர்ந்த இடங்களில் வைக்கிறார். இதுதான் ஞானம் நமக்குள்ளே வரும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை. அல்லேலூயா. ரைட், ஓகே. இன்றைக்கு இதோடு முடிச்சு விடுவோம், டைம் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் வீக் திரும்ப வில் கண்டினியூ. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம் தெய்வ சமூகத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,